Hello dear brothers and sisters, so welcome to both Tamil classes. ஸோ ஓகே, நம்ம இப்போ போத்தமிழில் அழகு 7ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, கடைசி தலைப்பு அழகு 7 இருக்கக்கூடிய போத்தமிழ் அழகு 7 இருக்கக்கூடிய கடைசி தலைப்பு இதுதான். சரியா? இதோட நம்ம சிலபஸ் முடிகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு தலைப்பு நம்ம வேலு நாச்சியார் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வேலு நாச்சியார் ராணி வேலு நாச்சியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த தலைப்பு, அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம சொல்ல தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய கடைசி தலைவர் என்ன சொல்றது, இடையிலே இருப்பாங்க, சிலபஸ்ல இடையில இருப்பாங்க, ஆனால் நம்ம கடைசியாக இவரை பார்க்குறோம். சரியா? ஸோ கடைசி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் சான்றோராக பார்த்துருவோமா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறத அழகாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ் சான்றோர் வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730, அவர் இறந்தது 1796. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம சிம்பிளாக அழகாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், அவருடைய தந்தை செல்லமுத்து சேதுபதி. தந்தை செல்லமுத்து சேதுபதி அவர் ராமநாதபுரம் மன்னர். ஸோ ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாய் பிறந்தவங்க தான் ஸோ வேலு நாச்சியார். தந்தை பேர் செல்லமுத்து சேதுபதி. இவருடைய கணவர், ஓகேவா, கல்யாணம் பண்ணிட்டு போறது ஸோ முத்து வடுகநாதர். இவர் சிவகங்கையுடைய மன்னர். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் 1746 நடக்கும். வேலு நாச்சியாருக்கு 16 வயசு இருக்கும்போது. ஓகேவா? அடுத்து இவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க, பேரு வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா? வெள்ளச்சி நாச்சியார். ஸோ சிவகங்கை மன்னரை தான் வந்து மணக்கிறாங்க. ஸோ சிவகங்கையுடைய தலைநகர் வந்து பார்த்தோன்னா சிறுவயல். சிவகங்கையுடைய தலைநகர் சிறுவயல். ஸோ சேதுபதி மன்னர்கள் பொதுவாக அந்த சேதுபதினு வருது இல்லையா? ஸோ செல்லமுத்து சேதுபதி மன்னர்கள்லாம் எந்த பகுதி ஆண்டவன்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி மன்னர்கள் பகுதினாவே ராம்நாடு, அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை. புதுக்கோட்டை இதெல்லாம் சேதுபதி மன்னருடைய பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ராணி வேலு நாச்சியார் தமிழ், பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் இதெல்லாம் கற்றவங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் கலைகள் பார்க்கும்போது வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், வில்வித்தை இதெல்லாம் அவங்க கற்றவங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 1700 வரலாற்று நிகழ்வுகள். 1772 ஆண்டு ஆற்காடு நவாபுடைய படைகளும் கர்னல் பாஞ்சோருடைய படைகளும் என்ன பண்ணுது, எதிர்த்து போரிடுறாங்க. யாரை எதிர்த்து? சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதர் மற்றும் அவருடைய படைகளை எதிர்த்து போரிடுறாங்க. இந்த போர்ல 1772 நடந்த இந்த போர்ல வெற்றி பெறாங்க. யார் வெற்றி பெறாங்க? நவாப் மற்றும் கர்னல் பாஞ்சோருடைய படைகள் வெற்றி பெறுது. ஸோ சிவகங்கையை கைப்பற்றுறாங்க. ஓகேவா? சிவகங்கையை கைப்பற்றுறாங்க. இந்த போர்ல முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. ஓகேவா? முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்? வேலு நாச்சியார் மற்றும் அவருடைய வாரிசுகள், அதை பார்த்தீங்கன்னா அவருடைய பெண் பிள்ளை. ஓகேவா? வெள்ளச்சி நாச்சியார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அகப்படாம இவங்க தப்பிச்சு போயிடறாங்க. விருப்பாட்சி, திண்டுக்கல் பகுதியான விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போயிடறாங்க. அங்க கோபால நாயக்கர் இவருக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பார். சரியா? ஸோ பாருங்க, இப்போ வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுல விருப்பாட்சிக்கு போயிருப்பாங்க, அதாவது திண்டுக்கல் விருப்பாட்சிக்கு போயிருப்பாங்க. ஸோ விருப்பாட்சியில திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் தான் இந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர். ஓகேவா? கிட்டத்தட்ட 772 போர் நடந்து வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா ஆங்கிலேயர்கள் மற்றும் என்ன சொல்ல ஆற்காடு நவாபுடைய படைகள். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 8 ஆண்டுகளுக்கு, ஓகேவா, அடுத்த 8 ஆண்டுகளுக்கு ஸோ கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்புல வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, 1772 1780 இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வேலு நாச்சியார் அவர்கள் ஸோ அவருக்கு சரியான படைபலம் கிடையாது. திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து, நவாபை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா போரிட்டு, பொதுவாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு திரும்பவும் சிவகங்கையை கைப்பற்ற அளவுக்கு அவங்கள்ட்ட திறம்படம் இருந்திருப்பான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஆங்கிலேயரோட படை பெரும்படையாக இருந்திருக்கும். ஸோ அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த 8 ஆண்டுகள் படைகளை வந்து பார்த்தோன்னா கட்டமைக்கிறாங்க. சரியான சந்தர்ப்பத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து சிவகங்கை மீட்டெடுப்பதற்காக சரியான ஒரு என்ன சொல்ல சந்தர்ப்பத்திற்காக அந்த ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்காங்க. ஸோ கோபால நாயக்கரும் இவருடன் கூட்டணி செய்கிறாரு, ஆதரவுன்றது தராரு. அடுத்து ஹைதர் அலியோடைய படைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியா, அதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய எதிர்ப்பதற்காக ஒரு உதவியான்றதை கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஹைதர் அலியுடைய கூட்டணின்றது இருந்திருக்கும். ஸோ ஹைதர் அலியிடம் படை உதவின்றது பெற்றார் யாரு? வேலு நாச்சியார் அவர்கள். ஓகேவா? இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் பாருங்க. வேலு நாச்சியாருடைய அமைச்சர், அதாவது தலவாயின்னு சொல்லுவாங்க, யாரு? தாண்டவராயர். ஓகேவா? வேலு நாச்சியாருடைய படைத்தலைவர்கள் பார்க்கும்போது மருது சகோதரர்கள் அவருடைய படைத்தலைவர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மருது கிட்டத்தட்ட ஒரு ஆலோசகர், படைத்தளபதி ப்ளஸ் என்னது ஆலோசகர் மாதிரி, பெரிய மருது வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. ஓகேவா? அடுத்து வேலு நாச்சியாருடைய பெண்கள் படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா குயிலி. வேலு நாச்சியாருடைய பெண்கள் படைக்கு ஒரு தளபதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குயிலி. அடுத்து பாருங்க, பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து பார்த்தோன்னா உடையாள். இந்த உடையாள்ன்றவங்க குயிலியுடைய நண்பை.
ஓகேவா, குயிலுடைய ஃப்ரெண்டு. ஓகேவா, ஆக்சுவலாக அந்த உடையாள்ன்றவங்க ஸோ வேலுநாச்சியாரை பற்றின என்ன சொல்லுது, ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா உடையாள்ன்றவங்கள்ட்ட வேலுநாச்சியாரை பற்றின செய்திகளை கேட்கும்போது உடையாளர்கள் ஸோ வேலுநாச்சியாரை பற்றி எந்த ஒரு செய்தியும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த என்ன சொல்கிறது கேட்பாங்க, அதை பற்றி கொடுக்க மாட்டாங்க. அப்போது உடையாள்ன்றவங்க கொல்லப்படுவாங்க. ஓகேவா, உடையாள்ன்றவங்க கொல்லப்படுவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம காளையார் கோவிலிருந்து சிவகங்கை நோக்கி போகும்போது இடையில வழிகள் நடுகள் வழிபாடுன்றது என்ன சொல்கிறது செய்யப்பட்டிருக்கும் உடையாளர்களுக்கு. ஓகேவா, அதாவது தாலியெல்லாம் கழட்டி வேலாச்சாரர்கள் தாலியெல்லாம் கழட்டி காணிக்கையாக அந்த நடுகளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, 1780ஆம் ஆண்டு காளையார் கோவில் அரண்மனை மீட்பு. ஸோ 1780ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்கிறாங்க. அதனுடைய முதல் முன்னெடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் அரண்மனைன்றது மீட்கப்படுது. ஸோ காளையார் கோயிலேருந்து சிவகங்கை நோக்கி போகிற அந்த இடைப்பட்ட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உடையாள் நடுகள் வழிபாடுன்றது செய்யப்படுது. சரியா, ஸோ காளையார் கோவில் டு சிவகங்கை இடையில. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1780 ஸோ காளையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையை மீட்கிறாங்க. அடுத்து சிவகங்கை மீட்கிறாங்க. ஸோ பாருங்க போர் எங்கே அடுத்து சிவகங்கையில் நடக்குது 1780. ஸோ வேலுநாச்சியாருடைய படைகள், மருது சகோதரர்கள், குயிலி பெண்கள் படை, ஸோ ஹைதர் அலி மற்றும் என்னது சையது. சரியா, ஸோ அவருடைய தளபதி ஸோ சையதுடைய படைகள் 5000 படை வீரர்களை கொண்ட அவங்களுடைய படையும் வந்து பார்த்தா வேலுநாச்சியாரோடு இணையுது. இந்த மொத்த படையும் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர் படைகளை தோற்கடிக்குது. இவங்க தோல்வி வர்றாங்க, இவங்க வெற்றி பெறாங்க. ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை திரும்பவும் வந்து பார்த்தோன்னா கைப்பற்றுவாங்க. சரியா, ஸோ சிவகங்கை மீட்கப்பட்டது, வேலுநாச்சியார் வெற்றி. ஸோ ராணியாக வேலுநாச்சியாரும் ஆலோசகராக சின்ன மருதும் படைத்தளபதியாக பெரிய மருதும் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1783. ஓகேவா, அடுத்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை கைப்பற்றதுக்கு அடுத்து ஒரு முயற்சின்றது நடக்கும். ஓகேவா, ஸோ மீண்டும் ஆங்கிலேயர் படையெடுப்புன்றது முயற்சி செய்வாங்க. ஆனால் முயற்சின்றது தோல்வி அடையப்படும். காரணம் மருது சகோதரருடைய முறியடிப்பு. ஓகேவா, ஸோ இதான் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி. ஓகேவா, அடுத்து பாருங்க. ஸோ வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படின்றது வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியாருடைய மகளை திருமணம் செஞ்சவர். ஓகேவா, ஸோ பாருங்க வெள்ளச்சி நாச்சியாருக்கும் வேங்கன் பெரிய உடைய தேவருக்கும் திருமணம்ன்றது நடைபெறும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னராக இருந்திருப்பார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு அப்புறம் சிவகங்கை மன்னராக இருந்திருப்பார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போயிடுவாங்க. சரியா, ஸோ வெள்ளச்சி நாச்சியார் 1790 இறந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து வேலுநாச்சியார் அவர்கள் 1796 இவங்களும் இறந்து போயிடுவாங்க. சரியா, அதோட வேலுநாச்சியாருடைய வரலாறுன்றது முடியுது. ஓகேவா, ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர் எதிர்த்து மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்புகளை கிளர்ச்சிகள் மூலமா ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியாக ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களையும் பிடித்து என்ன பண்ணுவாங்க, தூக்கிலிட்டு கொல்லிடுவாங்க. சரியா, ஸோ மருது சகோதரர்கள் கொல்லப்பட்டனர் எப்போ, அக்டோபர் 24, 1801 வருஷம். 1801 வருஷம். ஸோ எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க, திருப்பத்தூர் கோட்டையில். திருப்பத்தூர்ன்றது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர். ஓகேவா, திருப்பத்தூர் மாவட்டம் கிடையாது, அந்த மாவட்டம் புதுசாக உருவாகக்கூடிய மாவட்டம் கிடையாது. ஓகேவா, ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அக்டோபர் 24, 1801 ஸோ 1வது வருஷம் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க, கொல்லப்பட்டிருப்பாங்க. சரியா, ஸோ இதோட மருது சகோதரருடைய வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி போர்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வேலுநாச்சியார் பற்றினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொது தமிழில் இந்த அளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய தலைப்பு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சான்றோர் அப்படின்ற கிளாஸஸ் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். சரியா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கணும், எதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதெல்லாம் ஓகே, எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அந்த தலைப்புலாம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போது அழகு 7 பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழில் அழகு 7 பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அதில் தான் திருக்குறள் இருக்குது, அதான் தமிழ் சான்றோர்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு இருக்குது, தமிழ் பணின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்குது, தமிழ் தொண்டு தலைப்பு இருக்குது, தமிழின் சிறப்பு தொன்மை திராவிட மொழிகள் தலைப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மேலாக அறநூல்கள் டாபிக் அதில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 15 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுடைய கட் ஆஃபை குறைக்கிறதுக்கு இந்த 15 கொஸ்டின் தான் வில்லனாக வந்து நிற்பான். ஓகேவா, ஸோ இவனுங்களை நம்ம நல்லா படித்து தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரிவிஷன் கொடுத்து நல்லா டெஸ்ட் போட்டு நல்லா பக்காவாக ரெடியாக வச்சுக்கோங்களேன், நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா கட் ஆஃப் பண்ணுறது ஒரு 90+ மேலே நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சரியா, அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்.
ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய கிளாஸஸ் முடிக்கிறோம். ஸோ திருக்குறள் முடிச்சு கொடுத்துட்டேன், அறநூல்கள் முடிச்சு கொடுத்துட்டேன், தமிழ் பணி முடிச்சு கொடுத்துட்டேன், தமிழ் தொண்டு முடிச்சு கொடுத்துட்டேன், தமிழ் சான்றோர்கள் முடிச்சு கொடுத்துட்டேன், தமிழின் சிறப்பு தொன்மை திராவிட மொழிகள் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ அப்போ அழகு 7 முடிஞ்சதுலேயே அந்த 15 கொஷினும் நம்ம 15 மார்க் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ மற்ற தலைப்புலாம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஸோ அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் நம்ம கான்செப்ட் தான் எல்லாமே இலக்கணம் சார்ந்து, ஸோ கான்செப்ஷுவல் டாப்பிக்காக தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிடலாம், பயப்பட வேணாம். ஓகேவா? அழகாக படித்து முடிச்சிருவோம். இதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம், ஏன்னா இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம தெரியல அப்படின்னா கட்டாக குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அதனால் நல்லா படிக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை சார்ந்து நம்ம நிறைய டெஸ்ட்டோட நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டினோட நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு வேறு ஒரு தலைப்புலாம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவாம்மா? ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.